கரூர் கூட்ட நெரிசல் விபத்தில் உயிரிழந்தவர்கள் சம்பவம் தொடர்பாக தற்போது விஜயின் பிரச்சார வாகன ஓட்டுநரிடம் சிபிஐ விசாரணை மேற்கொண்டிருக்கிறது. தாந்தோன்றிமலை ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள அலுவலகத்தில் இந்த விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. விஜய் பிரச்சார வாகனத்தில் அதிகாரிகள் சோதனையும் விட்டிருக்கின்றனர். ஏற்கனவே தவிக நிர்வாகிகள் முக்கிய நிர்வாகிகளிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்ட நிலையில் தற்போது பிரச்சார வாகன ஓட்டுநரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு செய்தியாளர் சந்திரன் நம்முடைய இணைந்திருக்கிறார். சந்திரன், இன்று ஓட்டுநரிடம் மட்டும்தான் விசாரணை நடைபெறுகிறதா? நேற்று தடயவியல் துறை அதிகாரிகள் எல்லாம் நிகழ்விடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர். இன்று எங்கெல்லாம் என்னென்ன திட்டம் இருக்கிறது விசாரணையை தவிர? பாலசுப்ரமணியன், கரூரில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி தவிக தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்தனர். இதுகுறித்து உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 16ஆம் தேதி முதல் கரூரில் உள்ள சுற்றுலா மாளிகை தற்காலிக சிபிஐ அலுவலகத்தில் விசாரணை நடந்து வருகிறது. இந்நிலையில் 3 மாதங்களுக்கு மேலாக வெளிச்சாமிபுரம் பகுதியில் பொதுமக்கள், தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் உள்ளிட்ட பல்வேறு நபர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் நேற்று மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தடயவியல் துறை அதிகாரிகளும், டெல்லி எய்ம்ஸ் மருத்துவ அதிகாரிகளும் 10க்கும் மேற்பட்டோர் கரூர் வேலுசாமிபுரம் பகுதியான நிகழ்விடத்திற்கு உயர்தர தொழில்நுட்ப கேமராவுடன் விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் இன்று சிபிஐ தற்காலிக அலுவலகத்திற்கு விஜய் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்திய வாகனம் கொண்டு வரப்பட்டு சிபிஐ அதிகாரிகள் மற்றும் தடயவியல் துறை அதிகாரிகள் வாகனத்தை பார்வையிட்டு வருகின்றனர். மேலும் வாகன ஓட்டுநரிடம் விசாரணை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் நேரில் ஆஜராக சம்மன் வழங்கிய நிலையில் தற்போது சிபிஐ விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சந்திரன், பிரச்சார வாகனத்தில் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டுள்ளதாக தகவல் வருகிறது. என்ன மாதிரியான சோதனையை மேற்கொண்டிருக்கின்றன? ஏற்கனவே சிசிடிவி காட்சியெல்லாம் கைப்பற்றி ஆய்வு செஞ்சுட்டாங்க. தற்போது பிரச்சார வாகனத்தில் என்ன மாதிரி ஆய்வு செஞ்சிருக்காங்க? ஓட்டுநரிடம் என்ன மாதிரியான விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது? பிரச்சார வாகனத்தில் உட்பகுதியில் உள்ள என்னென்ன மாதிரி வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும், அன்று வாகனத்தில் யார் யாரெல்லாம் வந்து பயன்படுத்தியுள்ளனர் என்றும் கூறப்படுகிறது. தொடர்ந்து ஓட்டுநர் வரும் வழிகளில் என்ன மாதிரி வாகனங்கள் ஓட்டி வந்தார் என்றும், பல்வேறு இடங்களில் பல்வேறு சம்பவங்கள் நடைபெற்றதும் கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பல்வேறு விசாரணைகள் கேட்பதாக கூறுகின்றனர். சந்திரன், இன்று ஓட்டுநரை தவிர்த்து வேறு பிற நபர்களிடம் ஏதேனும் விசாரணை நடத்த சிபிஐ திட்டமிட்டுள்ளதா? தற்பொழுது வரை வேறு யாரும் விசாரணை மேற்கொள்வதாக கூறப்படவில்லை. மேற்கொண்டு விசாரணை செய்ய வாய்ப்பு இருக்கிறது என கூறுகின்றனர். யார் விவரங்கள் எதுவும் தெரிவிக்கவில்லை. நேற்று நிகழ்விடத்திற்கு தடயவியல் துறை அதிகாரிகள் எல்லாம் ஆய்வு மேற்கொண்டனர். அங்கு ஏதேனும் அவர்கள் வேறு ஏதாவது தடயங்களை சேகரித்தனரா? அவர்கள் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது? தடயவியல் நிபுணர்கள் சோதனை செய்தனர். அது குறித்து விவரங்கள் எதுவும் தெரிவிக்கவில்லை. விவரங்களுக்கு நன்றி சந்திரன். கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது அது தொடர்பான சம்பவத்தை சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருகிறது. ஏற்கனவே தவிக நிர்வாகி நிர்மல்குமார், ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோரிடம் சிபிஐ விசாரணை மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஜனவரி 12ஆம் தேதி டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகுமாறு தவிக தலைவர் விஜய்க்கும் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் விஜயின் பிரச்சார வாகன ஓட்டுநரிடம் விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது.